வெரி குட். ஸோ ப்ரொஃபஷன் பிஸ்னஸ்னா என்னன்னா, வேர் த இண்டிவிஜுவல் வில் பி த ஓனர் ஆஃப் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஓகேவா? அவங்க கீழே பீப்புள் வில் பி ஒர்க்கிங் ஆர் தி ஹில் பி ஒர்க்கிங் ஆன் ஹிஸ் ஓனே தவிர ஹீ வில் நாட் பி ரிப்போர்ட்டிங் டு எனிபடி. சரியா? ஸோ லைக் நோ செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்புள், அப்புறம் வந்து அட்வொகேட்ஸ், டாக்டர்ஸ் ஹூ ஆர் ரன்னிங் தேர் ப்ரொஃபஷன் ஆன் தேர் ஓன், இவங்க எல்லாமே வந்து தே வில் கம் அண்டர் த பர்வியூ ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஸோ ஆல்ரெடி இல்லை ஏதாவது ஓரளவுக்கு படிச்சிருக்கியா செல்லம்? நீனா கண்டிப்பா படிச்சிருப்பா. இன்அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ்லாமா? வெரி குட். சி இதுல வந்து ரெண்டு கேட்டகரி, நாலு கேட்டகரி இருக்கு. நான் என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு கேட்டகரி வந்து பிஸ்னஸ், அதாவது ப்ரொஃபஷனுக்கு ரிலேட்டடா இல்லாம இருக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு ப்ரொஃபஷன் ரிலேட்டடாவே இருக்கிறது. அதாவது வந்து இன்அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவாங்க. நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னன்னா, சம்திங் நாட் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் வந்து we have to take it into account for the அந்த டாக்ஸ் பிராக்கெட்க்கு வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து எப்படின்னா, லாயர் டாக்டர் அந்த மாதிரி இருந்ததுன்னா, ஓகே ஓகே, லாயர் டாக்டர் நீங்க தானே லா லாயர் டாக்டர் அந்த மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் ஒரு டைப் ஆஃப் ஃபார்மேட் இருக்கு. அப்புறம் பிளாக் ஆஃப் அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டைப் ஆஃப் அசட்ஸ்க்கு வந்து அதுக்கு ஒரு ஃபார்மேட், டெப்ரிசியேஷனுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் இருக்கு. இந்த மூணு கேட்டகரியை தவிர குட்டி குட்டியா சிலது இருக்கும். சயின்டிஃபிக் ரிசர்ச் அதோடது. அப்புறம் வந்து ஒரு 15 ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அந்த 15 ப்ரொவிஷன்ஸையும் ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம்னா we can crack out profits and gains of business or profession. ஓகேவா? So it is more. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா செல்லம், when we say profits and gains of business or profession, மேம் இது ரொம்ப டஃப்பான சாப்டர் மேம்னா கிடையாது. ஓகே, ஆனா ரொம்ப ஈஸி சாப்டர் கிடையாது. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மாதிரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மட்டும் தான்டா கொஞ்சம் ட்விஸ்டிங்கா இருக்கும் இல்ல? மற்றதெல்லாம் பிரிட்டி வெல் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. வேற அதை தவிர நம்ம வந்து செல்லம் சொன்ன ஞாபகம் இல்லை எனக்கு. யாருக்கிட்ட சொன்னேன், உங்க யாருக்குமே மறந்து போயிட்டேன். அதை போட்டோ எடுத்து குரூப்ல போடுறேன், பாருங்க. ஸோ பிஸ்னஸ் அப்படின்றது என்னன்னா ட்ரேட், காமர்ஸ் ஆர் மேனுஃபேக்சர். ஓகே,
So business not trade, commerce, manufacturing da or any adventure or concern in the nature of trade, commerce or manufacture. Business வந்து means recurring economic activity but for income tax purpose an isolated activity may be termed as a business depends on circumstances. ஒரு டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனான்றது எப்படி எலமெண்ட்ஸ் பண்ணுவாங்கன்னா கமாடிட்டி என்ன மாதிரி கமாடிட்டி எவ்வளோ அந்த டிரான்சாக்ஷன் பீரியட் வந்து என்ன அப்புறம் இன்டென்ஷன் ஆஃப் த பார்ட்டி என்ன பிஸ்னஸ் ரிலேட்டடா பிஸ்னஸ் இல்லையா அப்படின்னு பார்க்கறது பிஸ்னஸ் ப்ரொஃபஷன்ன்றது மேனுவல் ஸ்கில்ஸ் எல்லாம் ஓகே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் காஸ்ட் அக்கௌண்டன்ட் டாக்டர் லாயர் சி சம்திங் தட் கோஸ் வித் யர் மேனுவல் ஸ்கில் சம்திங் கோஸ் வித் யர் ஸ்பெஷல் லேர்னிங் அண்ட் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே சி இந்த ப்ரொஃபஷனல் ஸ்கில்ன்றது எப்போ அக்வயர் ஆகும்னா ஆஃப்டர் அ பேஷண்ட் ஸ்டடி ஓகேவா பொறுமையா ஒரு காலேஜ்லயோ யூனிவர்சிட்டிலையோ இன்ஸ்டியூட்லயோ நல்ல ஹேண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் வரும் ஒகேஷன்ன்றது என்னதுடா பாட்டு பாடுறது மிருதங்கம் வாசிக்கிறது வயலின் வாசிக்கிறது டான்ஸ் ஆடுறது ஒகேஷன்ன்றதுக்கும் ஒரு பர்டிகுலர் ஒர்க் செய்யறதுக்கான நேச்சுரல் காட்ஸ் கிவன் கிஃப்ட் தான் ஒகேஷன் சிங்கிங் பாடுறதுன்றது சரஸ்வதி கட்டாட்சம் இருந்தால் தான் சிங்கிங் நடக்கும் டான்சிங் நட்ராஜரோட கடாட்சம் இருக்கணும் அந்த மாதிரி எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறதுன்றது வந்து காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தா மட்டும்தான் அது அப்பனா என்னது ஒரு நேச்சுரல் எபிலிட்டி இப்போ குட்டி பாப்பாலாம் பார்த்துருக்கீங்க 2 வயசுல அழகா ஹார்மோனியம் வாசிக்கிறாங்க தபலா வாசிக்கிறாங்களாம் சொல்றாங்களா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நேச்சுரல் எபிலிட்டி போன ஜென்மத்துல போன இதுல வந்து அவங்க வந்து தேனால சுவாமியை வந்து அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க ஸோ நார்மலி தே சே லைக் தட் அப்பதான் இந்த இந்த சி ஹாபியா பண்றது வேற அதையே நிறைய பேர் ஒகேஷனா பண்றாங்கல்ல டெடிகேட்டடா இப்ப வந்து சோபனா பாத்தீங்களா டான்சர் தெரியும்ல சோபனா டான்சர் அவங்க அப்புறம் வந்து இவங்க சுதா அவங்க பேரு என்னடா சுதா சுதா சந்திரன்ல அவங்க பேரு அவங்க அதுக்கப்புறம் வந்து நித்யஸ்ரீ மகாதேவன் அவங்க ஸோ இவங்க எல்லாமே பாத்தீங்க இப்ப நிறைய பேர் லைக் இளையராஜா அவங்க இளையராஜா சார் ரஹ்மான் சார் ஸோ இவங்களோடதுலாம் பாத்தீங்கன்னா நேச்சுரல் எபிலிட்டி அவங்களோட உங்களுக்கு என்ன யாரா பிடிக்கும் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் பிடிக்கும் ஓகே ஹிப்ஹாப் பிடிக்குமா வெரி குட் நைஸ் இந்த இந்த ஜென்ல ஹிப்ஹாப் பிடிக்குமா வெரி குட் வெரி குட் ஹிப்ஹாப் பிடிக்கும் வெரி குட் வெரி குட் ஸோ இதெல்லாமே ஒரு நேச்சுரல் எபிலிட்டி தான் ஓகே ஸோ இது கேன் பி கிரியேட்டட் அஸ் அன் ஏர்னிங் மைன்ஸ் பை விச் அ மேன் பாசஸ் இஸ் லைஃப் ஸோ ஒகேஷன் டஸ் நாட் ரெக்வயர் டிகிரிலாம் வேண்டாம் இப்போ வந்து அவர் பேர் என்ன சாய் அபியங்கரா கச்ச சேராவா ஒன்று பண்ணி இப்போ இன்னும் இப்போ கூட ஒரு ரிலீஸ் ஆயிருக்குல்ல ஒரு 1.5 சாய் அபியங்கர் அவர்தெல்லாம் வந்து சி he doesn't have see he is equipping himself பட் ஒகேஷன்னு பார்த்தோம்னா டிகிரி அப்படிலாம் எதுவுமே கிடையாது பட் ப்ரொஃபஷன் நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் தான் தான் காஸ்ட் அக்கௌண்டன்ட் இப்போ எனக்கு இன்டர் குவாலிஃபிகேஷன் இருக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கிளாஸஸ் எடுக்கிறேன் ஃபைனல் குவாலிஃபிகேஷன் முடிச்சாதான் நான் ஃபைனல் கிளாஸஸ் எடுக்க முடியும் ஸோ தேர் யூ நீட்ஸ் அ குவாலிஃபிகேஷன் யூ நீட் அ சர்டிஃபிகேட் பட் இங்க அப்படி கிடையாது ஆனா ஒகேஷன் கூட சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு நான் வாட் ஐம் ட்ரைங் டு சேனா அது ஒரு ஏர்னிங் ஃபீச்சரா ஆகுது ஒகேஷன்ன்றது நேச்சுரல் எபிலிட்டி நான் பிறக்கும் போதே சிடிபிளே படிக்கணும்னு பிறக்கணும்னு வரல ஆனால் சில குழந்தைங்க பிறக்கும் போதே வந்து பிறந்து ஒரு 7-8 மாசத்துலயே பார்த்துருக்கீங்களா நல்லா பாடும் நல்லா ஹார்மோனியம் வாசிக்கும் மிருதங்கம் வாசிக்கும் ட்ரம்ஸ் வாசிக்கும் நேச்சுரல் எபிலிட்டி புரிஞ்சுதாடா ஸோ பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் ஒகேஷனுக்கான டிஃப்ரென்ஸ் ப்ராஃபிட் மோட்டிவ் வந்து சி எதுவுமே ஒரு ப்ளஷர் ஓரியன்டா அது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி கிடையாது ஸோ எனி இன்கம் வாட் இஸ் அரைசிங் அவுட் ஆஃப் ட்ரேட் காமர்ஸ் மேனுஃபேக்சர் ஷால் ஹாவ் த சேம் ட்ரீட்மெண்ட் இன் இன்கம் டேக்ஸ் A little segregation is required to be made between the business and profession when applying 44AA, 44AB, 44AD and 44AD. இப்போ இன்கம் சார்ஜபிள் அண்டர் த ஹெட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆர் பிசினஸ் என்னெல்லாம் இன்கம் சார்ஜபிள் ஆகுறது அப்படின்னு பார்த்தோம்னா எனி இன்கம் ஃப்ரம் பிசினஸ் இன்க்ளூடிங் இன்கம் ஃப்ரம் ஸ்பெகுலேட்டிவ் டிரான்சாக்ஷன்ஸ் ஷால் பி taxable under this head. Like speculative transaction ஒரு லிஸ்ட் இருக்கு
So see இந்த ஸ்பெகுலேட்டிவ்னாலே என்ன தெரியுமா சொல்ல அர்த்தம்? ட்ரேடிங், அதெல்லாம் ஸ்பெகுலேட்டிவ் இன்கம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பண்றது அதெல்லாம். ஸோ அதெல்லாம் தான் வந்து புல் பியர் ஸ்டாக். ஆ கரெக்ட். ஸோ தீஸ் ஆர் மோஸ்ட்லி யுவர் ஸ்டாக், அதாவது யூ ஹாவ் யுவர் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் ஆஃப் லூசிங் மணி ஆல்சோ. அந்த மாதிரி விஷயம் எதுவுமே வந்து ஸ்பெகுலேட்டிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க பாருங்க கண்ணா, ஸ்டாக் அண்ட் ஷேர்ஸ் which is settled otherwise than by actual delivery or transfer of commodity or scrip. இன்ட்ராடேல வந்து there is no actual delivery. பட் டெலிவரியில பண்ணும்போது ஒரு நாள் வாங்குவோம், ரேட்டரா ஒரு நாள் விற்போம், அதுல ஒரு கெயின் வரும்ல, அது ஸ்பெகுலேட்டிவ் இன்கம். ஓகேவா கண்ணா? So, compensation to management agencies. Any compensation or other payment due to or received. See, ஒரு person வந்து compensation by any person managing. என்னம்மா? அச்சச்சோ, சாரிடா. பண்ணலையா நானு? தெரியுதாடா? ஸோ ஆக்சுவலா we started with this கண்ணா. பிசினஸ்னா என்னன்னு பார்த்தோம், ப்ரொஃபஷன்னா என்னன்னு பார்த்தோம், புக் ஓப்பன். ஓகே சாரி. அப்புறம் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் வந்து ஸ்பெகுலேட்டிவ் டிரான்சாக்ஷன் ஷால் பி டாக்ஸபிள். அப்புறம் காம்பன்சேஷன் டு த மேனேஜ்மெண்ட் ஏஜென்சிஸ். எனிதிங் ரிசீவ்ட் பை எனி மேனேஜர், ஒரு இந்தியன் கம்பெனி மேனேஜ் பண்றதா இருக்கட்டும், எனி பர்சன் இன் இந்தியா ஆஃப் இந்தியன் கம்பெனியாரெலாம் இருக்கலாம், இல்லை இந்தியாவா இருக்கலாம், எனி பர்சன் who is in connection with appointment modification of terms, இல்லைன்னா ரிலேட்டிங் அதை வந்து அது ஒரு கார்பரேஷனோ இல்லை ஓன்டு பை the control by government or anything will be completely exempt from tax. சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா any compensation to management agencies கணும், அதெல்லாம் by the person வந்து affairs of the இதை வந்து இந்தியாக்குள்ள பண்ணியிருக்கணும், ஒரு இந்தியன் கம்பெனியா இருக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி rendering income derived by a trade, professional, similar association from rendering specific services to its members shall be taxable under this act. Okay, income derived by a trade, professional or similar association from giving specific services to the members. Okay. Um, export incentive. Now, an export incentive is in form of profit or sale of import license or duty entitlement passbook. Cash assistance received or receivable by an exporter under a scheme of Government of India. Duty drawback. Export incentive na என்னடா, இப்போ நான் ஒரு விஷயத்தை எக்ஸ்போர்ட் பண்றேன், ஓகே, அப்போ எனக்கு வந்து வரும் சலுகைகள், கவர்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க அந்த சலுகைகள், இம்போர்ட் லைசன்ஸ் ஆர் டியூட்டி அண்ட் பாஸ்புக்கில் வந்து ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இட், அது அதுக்கப்புறம் வந்து கேஷ் அசிஸ்டன்ஸ் ரிசீவ்ட் ஆர் ரிசீவல் பை எக்ஸ்போர்ட்டர்ன்றது ஸ்கீம் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இல்லை டியூட்டி ட்ராபேக். சிலம் அந்த டியூட்டி ட்ராபேக்லாம் வந்து ஃபைனலில் படிப்பீங்க கண்ணா என்னன்ட்டு. டியூட்டி ட்ராபேக்ன்றது எக்ஸ்போர்ட்ஸில் ஒன் ஆஃப் த ப்ரொசீஜர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த மூணுமே வந்து ஜென்ரலாக எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் வந்து இந்த ஃபார்ம் எனிதிங் வந்து இஸ் பேசிக்லி will be taxable under this head. Export incentive. Perquisites any benefit arising from exercise of a profession வந்து perquisites. இப்போ authorized dealer வந்து receives a car, okay, over and above commission from the company on achieving sales target, then the market value of such car shall be taxable under the heads profits and gains of business or profession. ஒரு authorized dealerக்கு வந்து ஒரு கார் வருது, கமிஷன் ஓவர் அண்ட் அபோவ் கமிஷன், அவன் சேல்ஸ் டார்கெட் சூப்பரா பண்ணிட்டான், ஓகேவா, அப்போ அந்த காரோட மார்க்கெட் வேல்யூ இருக்குல்ல, அது டாக்ஸபிள் ஆகும். அப்புறம் எனி இன்ட்ரெஸ்ட், salary, bonus, commission, remuneration received by a partner from the firm LLP shall be taxable under the head
income from business or profession. ஆம், அதே மாதிரி எனி சம் ரிசீவ்டு or receivable under an agreement, நான் வந்து பேட்டன்ட்டோ காப்பிரைட்டோ நாட் ஷேரிங் எனி நோ ஹோ பேட்டன் காப்பிரைட்டர் ஆர் நாட் கேரிங் அவுட் எனி ஆக்டிவிட்டி ரிலேஷன் டு பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், இது எல்லாமே எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். ஓகேவா சொல்லுமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ரிசீவ் ஆகி பட் நத்திங் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் தானே படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் ஆர் ரிலேட்டடா இல்லாத ஒரு விஷயம் எப்பவுமே டாக்ஸபிள். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த இன்அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ்ல வரும்டா. இன்அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ்னா என்னடா மித்ரா? சும்மா ஒரு ஞாபகம், ஹை லெவலா ஞாபகம் வருதா பாருங்க. ஏன் சொல்லலாம்? இன்அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ் ஹை லெவலா ஞாபகம் வருதா? அதாவது இன்அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ்லாம் ஹை லெவலா எப்படி தெரியுமா சொல்லலாம்? நத்திங் ரிலேட்டட் டு மை பிசினஸ், அதெல்லாம் இன்அட்மிசிபிள் வரும். அது கூட பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஒரு அமௌண்ட் இருக்கு, அதுக்கு ஒரு த்ரெஷோல்ட் லிமிட் அந்த மாதிரி. ஓகேவா? அப்புறம் any sum received as compensation from the multilateral fund of the Montreal Protocol. See, ஒரு ozone layer deplete that see any compensation received that depletes the ozone layer under the Indian National Environment Program in accordance with terms and இது எல்லாமே வந்து exceptions இதுல வராது. ஓகேவா? the provisions is not at all applicable. Keyman insurance policy கண்ணா, keyman insurance policy first mentioned person இருக்கட்டும் இல்ல connected with business of the first mentioned person எது இருந்தாலும் any sum received in keyman insurance policy including bonus and such policy is completely taxable. ஸ்டாக்க கேபிட்டல் அசெட்டா மாத்துறோம். அதாவது இன்வென்ட்ரிய அப்படியே நான் கேபிட்டல் அசெட்டா பார்த்தா அது அடுத்ததுல வருதுடா கேபிட்டல் கெயின்ஸ்ல. இப்போ ஹை லெவலா படிச்சுக்கோங்க. ஸ்டாக்க கேபிட்டல் அசெட்டா மாத்துறது இட் இஸ் கம்ப்ளீட்லி டாக்ஸபிள். அதுக்கப்புறம் நான் வந்து குட்வில்லையும் லேண்டையும் தவிர மற்றது கேபிட்டல் அசெட்ஸ்ல ஏதாவது ரெக்கவரி வருதுன்னு வச்சுக்கோங்க. வந்து அதுக்கு வந்து இட் இஸ் ஹோல் ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சட் கேபிட்டல் அசெட்டை வந்து நான் 35 ஏடியில் டிடக்ஷனாக காமிச்சிட்டேன். நான் டிடக்ஷன் இதில் வரும் அடுத்த லெசனில். அப்போ அது கம்ப்ளீட்லி டாக்ஸபிள். ஸோ இப்போ வெரி ஹை லெவலாக இதுலேருந்து என்ன எடுத்துக்கணும்? வாட் இஸ் அ டேக் அவேனா? என்னோட ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் ஸ்பெகுலேட்டிவ் இதுலேருந்து வந்ததுன்னா டாக்ஸபிள். அப்புறம் வந்து காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சிஸ்க்காக காம்பன்சேஷன் கொடுத்தோன்னா டாக்ஸபிள். ஓகே. அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் இது பண்ணாங்கன்னா டாக்ஸபிள். பர்குசைட்ஸ் டாக்ஸபிள். ரெம்யூனரேஷன் டு பார்ட்னர்டா, இன்ட்ரெஸ்ட், சேலரி, போனஸ், கமிஷன், ரெம்யூனரேஷன் பை பார்ட்னர் எல்லாமே டாக்ஸபிள் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ம். அப்புறம் எனிதிங் எனி ஆக்டிவிட்டி தட் இஸ் நாட் ரிலேட்டட் டு பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் இஸ் டாக்ஸபிள். போதும், இது ஹை லெவல்ல தெரிஞ்சா போதும். கீமேன் இன்சூரன்ஸ் பாலிசி ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லலாம். கீமேன் இன்சூரன்ஸ் பாலிசி இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கொஸ்டின். ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லலாம்.
So chargeability, income chargeable under the head profits and gains of business or profession shall subject to the provision of 145 subsection 2 to be computed in the accounts of method of accounting. 145 subsection 3 when the assessing officer is not satisfied about the correctness or completeness of the accounts has not been regularly followed by the assessing. இது இது என்ன சொல்றாங்கன்னாக்கா இன்கம் வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் சார்ஜபிள் ஆகிறது இங்கேயோ இல்லை இன்கம் ஃப்ரம் அசோசியலையோ எல்லாமே சப்ஜெக்ட் டு 145 சப்செக்ஷன் 2 அந்த மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்கும். ஸ்பெகுலேட்டிவ் டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது பண்றாங்கன்னா தனியா வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பெகுலேட்டிவ் டிரான்சாக்ஷன்ஸ்னா எதுனா கமாடிட்டி ட்ரேடிங் அண்ட் ஸ்டாக் ட்ரேடிங் அதெல்லாம் இருக்கு தெரியுமா? இப்போ நான் ஷேர்ஸ் தான் வாங்குறேன்னு வச்சுக்கோடா, அது வந்து எல்என்டி அசோக் லைலாண்ட்ஸ் அந்த மாதிரி வாங்குறேன்னா அது வந்து ஈக்விட்டி ட்ரேடிங். ஓகே, கமாடிட்டி ட்ரேடிங்னா என்ன? எனி ஐடியா? கம்பெனி வச்சு அசோக் லைலாண்ட், பிஎஸ்என், பெல்லு, எல்என்டி, ஐடிசி அந்த மாதிரி வாங்குறாங்கல்ல, அதுதான் வந்து ஈக்விட்டி ட்ரேடிங். ஓகேவா? ஸோ அதெல்லாம் தான் ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங்ல வரும்னு சொல்றாங்க. ஓகே, டெரிவேட்டிவ் ட்ரேடிங்ன்றது வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது. எனி எலிஜிபிள் ரெஸ்பெக்ட் ஆஃப் ட்ரேடிங் இது வந்து ரெக்கக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஷல் நாட் பி ட்ரீட்டட் அஸ் அ ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங். ஓகே, இந்த ட்ரேடிங்லாம் வந்து ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் கிடையாது. ஹெட்ஜிங் கான்ட்ராக்ட். ஹெட்ஜிங்னா என்ன தெரியுமாடா? இப்போ ஒரு அரிசி வாங்குறீங்க செல்லம், அரிசி இல்ல கோல்டு வாங்குறீங்க, சும்மா கோல்டு வச்சுக்கலாமா? இப்ப எப்படி கேக்குறதாடா? அதாவது ஒரு காம்பனன்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு காம்பனன்ட் பல்கா வாங்கிக்கிறீங்க, ஒரு 10,000 கிலோ வாங்கி போட்டுறீங்க. அந்த காம்பனன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றீங்க, வாங்கி போட்டுறீங்க. இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னும் நல்ல விலையா இருக்கும்போது இன்னும் இன்க்ரீஸ்ல நம்ம விற்கலாம்ல. ஆனா அது என்ன ஆயிடுது, அன்பார்ச்சுனேட்லி அந்த வேல்யூ வந்து கம்மியாயிடுது, இன்க்ரீஸ் ஆகாம. அப்போ இது எப்படி வரும்னா, ஹவு இட் ஒர்க்ஸ்னா, நான் இப்படி இந்த மாதிரி சொல்றேன். ரா மெட்டீரியல் வேண்டாம். சி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்னு ஒரு கம்பெனி இருக்குடா. ஓகே, அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனி வந்து நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற போது இந்த பெரிய 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 ஸ்டாக் மார்க்கெட் அந்த ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த கம்பெனியோட ஆப்ஷன்ஸ் வாங்குவாங்க, கால் ஆப்ஷன் வாங்குவாங்க. கால் ஆப்ஷன்னா என்ன அர்த்தம்னா, ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் கால் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் வாங்கி போட்டிருக்காங்க. திடீர்னு என்ன ஆகும் தெரியுமா, கம்பெனியோட இது கம்மியாகும். அப்போ கால் ஆப்ஷனோட வேல்யூ என்ன ஆயிடும்னா கம்மியாயிட்டே போகும், வர்த்தே இல்லாம இருக்கும். அந்த டைம்ல சப்சீக்வெண்டா புட் ஆப்ஷன் வாங்குவாங்க. ஏன்? வேல்யூ கம்மியாகுது. இப்போ ஒரு பிளஸ் இருக்கு செல்லம், பிளஸ் 400 இருக்கு, என்ன பிளஸ் 400 பிளஸ் 1000 போகும்னு நினைச்சுட்டே நான் வாங்குறேன். ஆனா அந்த பிளஸ் 400 வந்து என்ன ஆகும்னா மைனஸ்ல போயிட்டு இருக்கும், -1000, லாஸ் -200 அப்படி போயிட்டு இருக்கும். அது வந்து டிக்ளைனிங் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கும். அந்த டிக்ளைனிங் ட்ரெண்டுக்கான இண்டிகேட்டர் என்னன்னா புட் ஆப்ஷன். நான் சப்சிக்வெண்டா புட் ஆப்ஷன் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆயிடுனா இந்த ஏற்கனவே போட்ட கால் ஆப்ஷன் -1000ல போகும், புட் ஆப்ஷன் +1000ல போகும். அப்ப அந்த +1000 -1000 என்ன ஆகும், நல்லிஃபை ஆயிடும். அந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங்க்கு பேர் தான் ஹெட்ஜிங். குழம்புதுல லைட்டா. சரி, ரொம்ப இங்க இதுல போவேணா நம்மளுக்கு போனாங்களா, அதனால ரொம்ப போவேணா. பட் ப்ராபப்ளி நீங்க ஃபைனல்ல வந்து எஸ்எஃப்எம் வந்தீங்கன்னா இது டீட்டெயிலா படிப்பீங்க. ஓகே, ஹெட்ஜிங் ரொம்ப டீட்டெயிலா போய் இப்போ ஹெட்ஜிங் கான்ட்ராக்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஃபியூச்சர் பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸை ஒரு பிஸ்னஸுக்கு வந்து ப்ரொடெக்ஷனா இருக்கிறது தான் ஹெட்ஜிங் கான்ட்ராக்ட்ஸ். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்ல போதும். நார்மலி ஹேப்பன் வந்து நாங்கள் வந்து இதை வந்து ஆப்ஷன்ஸ்ல பண்ணுவோம். ஓகே, ஃபார்வர்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ்லாம் பண்ணுவோம். ஆனால் வேண்டாம், அந்த லெவலுக்கு இப்போ வேணாம்.
டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ன்றது இந்த வந்து என்ன சொல்றது, கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ்லாம் இருக்கு. கேரி டவுன் அந்த கார்டமம், கோல்டு, சில்வர், அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து டெரிவேட்டிவ் ட்ரேடிங். நெகட்டிவ் இன்கம்னா இன்கம் இன்க்ளூட்ஸ் நெகட்டிவ் இன்கம், தட் இஸ் லாஸ். இதெல்லாம் என்னன்னா நாட் டீம் டு பி ஸ்பெகுலேட்டிவ் கண்ணா. ஓகே, இதெல்லாம் ஸ்பெகுலேட்டிவ் கிடையாது. நான் ஒரு ஆன்டிசிபேட்டட் ப்ராஃபிட் ஒரு லாஸ் இதுவா பண்றேன்னா ஸ்பெகுலேட்டிவ் கிடையாது. நோஷனல் ப்ராஃபிட்னா என்ன தெரியும்ல, proprietor withdraws goods costing 10,000 for personal use at the agreed value of 12,000, then profit of rupees C இருக்கு ஆனா இல்ல வரல, வருது ஆனா வரல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நோஷனல் ப்ராஃபிட். வாலண்டரியா எனக்கு ரெசீட்ஸ் வருது அப்படின்னா அது நோஷனல், அது வந்து இதுல வராது, ஸ்பெகுலேட்டிவ் டிரான்சாக்ஷன்ஸ்ல வராது. இந்த இந்த இதெல்லாம் வந்து ஹை லெவலா கோத்ரூ பண்ணிக்கோங்க. இன்கம்ஸ் நாட் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். அதாவது இன்கம்ஸ் ஆர் தோ இன் த நேச்சர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் ஷால் நாட் பி டாக்ஸபிள் அண்டர் திஸ். எப்படின்னா, ரெண்ட் ஃப்ரம் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் செக்ஷன் 22 அண்டர் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஈவன் தோ அசஸி இஸ் எங்கேஜ்டு. செல்லம், ரெண்ட் ஃப்ரம் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் தான் பண்ணுவாங்க, சரியா? இங்க வராது. டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ் இங்க வராது செல்லம். இன்கம் ஃப்ரம் உங்களுக்கு எப்படின்னா ஒரு எம்சிக்யூல கொடுப்பான், எப்படின்னா எம்சிக்யூல கொடுப்பான் இல்ல 7 மார்க்ஸ்ல கொடுப்பான். டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ் எந்த income from sources, winning from lotteries, income from sources. Exempted income நம்ம நார்மலி படிச்சோம் தெரியுமா? அங்க லீவ், என்கேஷ்மெண்ட், கேஜுட்டி, செக்ஷன் 1011 அதுதான் exempted. Some taxable under the head capital gains, அதெல்லாம் வந்து shall not be taxable under this head. capital 8ல வருது, இங்க வராது. ஓகேவா? அந்த மாதிரி இன்கம்ஸ் எதெல்லாம் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ்ல வராதுன்றது சொல்றாங்க. சோ நீங்க இப்படி கூட இதை அழகா எடுத்துக்கலாம். மாதிரி போட்டுட்டு இப்படி போட்டுக்கலாம் கண்ணா. ரெண்ட் ஃப்ரம் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அது இங்க வராது. ஸோ அது எங்க வரும்? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அப்புறம் டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அப்புறம் வின்னிங்ஸ் ஃப்ரம் லாட்டரி அண்ட் ரேசஸ், அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அப்புறம் எக்ஸாம்டட் இன்கம் செக்ஷன் 10, 11, 13A. அப்புறம் சம் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட். இது சி மத்த ஹெட்ல ஏதாவது டாக்ஸபிளானா இங்க வராது கண்ணா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அதான் புரியுதா மித்ரா? ஸோ எதெல்லாம் வந்து நீங்க அலோவ் பண்ணலாம், எக்ஸ்பெண்டிச்சர்ஸா அலோவ் பண்ணலாம் அப்படின்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலோவ் பண்ண மாட்டோம். ஓகே, அன்லெஸ் அண்ட் அன்டில் expressly allowed where revenue expenditures are allowed at a deduction. Unless and until expressly disallowed on the income tax actல disallowed ஆயிருக்குன்னா இங்க deduction அலோவ் பண்ணுவாங்க. நான் அசெசிபிள் பிசினஸ், see expenditure for earning agriculture income இங்க deduction அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சொன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து it should be எதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க டிடக்ஷனா? ஜென்ரலா ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் பை த வேர்டே என்னடா அர்த்தம் எனக்கு? எக்ஸ்பெண்டிச்சர் மஸ்ட் ஹவ் பீன் கரெக்ட். அதாவது பிசினஸ்க்கு ரிலேட்டடா இருக்கிறது மட்டும்தான் தாரக மந்திரமா ஞாபகம் வச்சுக்கோங்க மித்ரா. பிசினஸ்க்கு எது ரிலேட்டடா இருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கணும் ஒரு ஒரு ஐட்டம்லையும். பிசினஸ்க்கு ரிலேட்டடா இருக்கு, அதை வந்து அசசி இன்கர் பண்ணியிருக்காரு பிசினஸ்க்காகன்ற மட்டும்தான் அது என்ன டிரெக்ஷனா அலோவ் ஆகும். ஓகேவா? சப்போஸ் இன் கேஸ் வேர் அசசி இன்கர்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் இட்ஸ் ஓன் பிசினஸ்,
The mere fact that the benefit of such expenditure is enjoyed by some other person cannot deny the admissibility of the expenditure. அதே மாதிரி ஆன்டிசிபேட் லாசஸ் அப்படின்னா எனக்கு பிடிடி வருமோ, எனக்கு ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸஸ் வருமோ, இப்படி நம்ம யோசிக்கிறோம்ல, அதெல்லாம் வந்து டிடக்ஷன்ஸாக அலோவ் பண்ண முடியாது. புரியுதா செல்லம்? ஓகே. அதே மாதிரி நோ ஒன் கேன் ஏர்ன் இன்கம் ஃப்ரம் ஹிம்செல்ஃப். ஒருத்தர்கிட்டே ஒருத்தர் இன்கம் பண்ண முடியுமாண்ணா? சோல் ப்ரொப்ரேட்டரு அவர் அவர் பிஸ்னஸ்லேருந்தே அவர் கிடைக்கிறதுனா அது எப்படி இன்கமாக இருக்கும்ல? ரெண்ட் பே டு அ சோல் ப்ரொப்ரேட்டர் ஆர் salary டு அ ப்ரொப்ரேட்டர். முதலாளியே பிஸ்னஸ்லேருந்து salary அவனுக்கே கொடுத்துக்கிறான்னா அது கரெக்டாக இருக்காதுல்ல. அதுக்கெலாம் என்ன சொல்லுவாங்கன்னா நோஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு ஆனால் இல்லை. எப்படின்னா முதலாளியே பிஸ்னஸ் சேர்ந்து எடுத்துக்கிறது அவனுக்கு ஒரு சேலரியாக இருக்கலாம், தோணலாமே தவிர அது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் விஷயம்தான் இல்லையா? முதலாளியே பிஸ்னஸ் எடுத்துக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? லாபம் சொல்லுவோம். கரெக்டா? முதலாளியே வந்து பிஸ்னஸ் இருக்கிறத வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறான்னா அதை பேர் இதுன்னு சொல்ல மாட்டாங்க. இட் இஸ் ஆல் கால்ட் அஸ் நோஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். சரியா? ஹென்ஸ் இட் இஸ் நாட் இன்கம் இந்த அதாவது it is not income in the hands of proprietors. அதனால it is not deductible from the income of business or expenditure. Which is not income in the hands of proprietor, which is not deductible in the hands of proprietor. Owners to proof na என்னடா அர்த்தம்? ஓனர்ஸ்னா என்ன அர்த்தம்? ஓனர்ஸ் WONERS. ONUS எனி ஐடியா? லால படிச்சிருப்பீங்க சொல்லலாம். பேர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு அர்த்தம் ஓனர்ஸ் டு ப்ரூஃப்னா. அதாவது அசசி வந்து எப்பவுமே particular expenditure is to be allowed as a deduction in this case ப்ரூவ் பண்ணணும். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் நான் ரிடக்ஷனாக எடுத்து கொடுக்கறதுக்கான சப்ஸ்டான்சியேஷன் ஆர் சம் ப்ராப்பர் எவிடன்சஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதான் ஓனர்ஸ் டு ப்ரூஃப். எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அலௌட் டிடக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா capital versus revenue expenditure, capital expenditures are not allowed as a deduction unless and until expressly allowed, whereas revenue expenditures are allowed as a deduction unless and until expressly disallowed. ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லுமா? ஓகேவா? அப்புறம் நான் அசஸபிள் பிஸ்னஸ் அது வந்து இட்ஸ் நாட் அலௌட் அஸ் அ பிஸ்னஸ், நான் அசஸபிள். அதே மாதிரி பிஸ்னஸ் ஆஃப் தி அசஸி ரிலேட்டடாக இருக்கணும் அந்த எக்ஸ்பெண்டிச்சர். ஆன்டிசிபேட்டட் லாஸஸோ எக்ஸ்பெண்டிச்சரோ கண்டிப்பாக எடுத்துக்கூடாது. நோஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது வந்து சம்திங் இட்ஸ் ஹைபோதெட்டிக்கல் எக்ஸாம்பிள். ஓனர்ஸ் டு ப்ரூஃப்ன்றது ஓனர்ஸ் டு ப்ரூஃப் லைஸ் வித் அசஸி. இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி அசஸி டு ப்ரூவ் தட் த பர்டிகுலர் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டு பி அலௌட் as a deduction in this case. Okay. The rent, rates, taxes, repairs and insurance used for the purposes of business or profession shall be allowed under this act. Points to be noted. இப்போ பார்த்தீங்கன்னா கடா பில்டிங்கை வந்து பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு யூஸ் பண்ணுறேன். ஓகே. பில்டிங் இஸ் டு பி யூஸ்டு. சப்போஸ் or if the building is not exclusively used for purpose, then deductions shall be restricted to the fair proportion of above expenditure with the assessing officer. See, நான் பில்டிங் பர்பஸாக யூஸ் பண்ணியிருக்கேன், அசஸிக்காக எது யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் நான் வந்து ஒரு போர்ஷனை மட்டும் நான் பிஸ்னஸ் ஆர் ப்ரொடக்ஷன் இது பண்ணியிருக்கேன்னா அப்போ அதுக்கு தகுந்தபடி மட்டும் தான் ரிடக்ஷன் எடுத்துக்கணும். புரியுதா கண்ணா? ஸோ வெதர் வாட் இஸ் த மெட்டீரியலிட்டி ஹியர், வாட் இஸ் த மெட்டீரியல் பாயிண்ட் ஹியர், வெதர் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் தி பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். புரியுதா மித்ரா? Notional rent paid to a proprietor, it is disallowed. Rent paid by the firm to his partner for using his premises allowed. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொப்ரைட்டரே அவனுக்கு ரெண்ட் எடுத்துக்கிறான்னா டிஸ்அலவுடு. ரெண்ட் வந்து அதுவே ஒரு ஃபர்ம் வந்து பார்ட்னருக்கு பே பண்றாங்கன்னா அலோடு எக்ஸ்பெண்டிச்சர். இது வரைக்கும் ஓகேவா? சரி, ஓகே மித்ரா, நான் இது வரைக்கும் முடிக்கிறேன்னு செல்லம். கொஞ்சம் இது வந்து ஒரு ஏர்லி இது வந்து இதுவா இருக்கும். ஆனா இது வரைக்கும் கொஞ்சம் நல்லா தரவா நாளைக்கு கிளாஸ்ல பார்த்துட்டு வந்துடுறீங்களா? ஓகே. இது வரைக்கும் கொஞ்சம் இந்த பார்ட் வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. அடுத்ததுல அது மட்டும் பார்த்துட்டு
இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செல்லும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி ஓகே. சரிடா கண்ணம்மா, இது வீடியோ நான் அனுப்பிச்சு விட்றேன். ஓகே ஓகே செல்லம். தேங்க்ஸ்டா மித்ரா, தேங்க்யூ ஸோ மச். சி அடுத்தது வந்து என்னன்னா நம்மளுக்கு டெப்ரிசியேஷன்ஸ் பத்தி பண்ண போறோம். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் என்ன. நாளைக்கு we will start with block of assets. ஓகே, block of assets depreciation எப்படி அதெல்லாம் பார்க்குறோம். சூப்பர் செல்லம்மா, தேங்க்யூ கண்ணம்மா, தேங்க்யூ ஸோ மச். பை செல்லம். கிளாஸ் 7க்கு தான். எனக்கு ஆக்சுவலா ஈவினிங் வந்து